இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முகங்கள் அவங்களுடைய ஃபேஸ் இருக்கிற இந்த படத்த கொண்டு போயிட்டா வந்து அந்த கூட்டினோடே வைக்கணும். கூட்டினோடே வைச்சா அவங்க வின்னர். வைக்காதவங்க முகமூடிகள் இருக்கிறவங்க அவங்க வந்து ஃபெயில் ஆவாங்க. ஸோ இந்த முறையில இவங்களுடைய விஷயங்கள் இருக்கேக்க, இந்த கேமில் வந்துட்டு எப்பவும் சொன்னேன்ல ஏற்கனவே அடிபாடல் வர மாதிரி, சில பேர் வந்துட்டு ட்ரிக்கியான வேர்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணி ட்ரிக்கியான விஷயங்கள் செய்வாங்க. அதில என்ன மாதிரின்னா, தங்களோட ஃபேஸுக்கு பதிலா இன்னும் ஒருத்தவங்களோட ஃபேஸை கொண்டு வச்சு அவங்கள பெயிண்ட் பண்ண வைக்கிறது. இல்லையென்றா அவங்களோட ஃபேஸை வைக்க விடாம தடுத்து அவங்கள தோற்கடிக்கிற இந்த மாதிரியான முறைகள்ல வந்துட்டு இந்த மாதிரியான கேம் வந்து ஏற்கனவே நடந்த மாதிரி இந்த முறையும் இதே தான் நடந்துட்டுருக்குது. ஸோ இந்த முறையில் வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட வந்துட்டு எங்களோட போர்ட்டபிள் ஸ்டார் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறார், தன்னுடைய வாய்ஸை தான் தான் வச்சேன்னு சொல்லிக்க கமருதீன் வந்துட்டு அது ஒரு என்ன சொல்றது, அவர் செயல்பாடு வந்து பயங்கர ஒரு மோசமாச்சுன்ற மாதிரியே சொல்லிக்க ஒரு மாதிரி தவறாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எஃப்ஜேக்கும் சபரிக்கும் வந்துட்டு ஒரு கன்வர்சேஷன்ஸ் போகுது. என்னென்னா எஃப்ஜே வந்துட்டு ஒரு பேட் வேர்ட்ஸோ ஒரு இடத்துல போயிருக்க அவங்க வந்துட்டு அவரை வந்துட்டு சபரி வந்துட்டு தடுக்கிறார். ஆனால் கமருதீன்கிட்ட மட்டும் ஏன் அப்படி ஒன்றும் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லி ஒரு பார்ஷியாலிட்டியை கொடுக்க கமருதீன் அந்த கேட்குற அந்த கேள்விக்கு வந்துட்டு எஃப்ஜே எங்களோட சபரியால் வந்து இன்னும் சொல்ல முடியாமல் போய் ஒரு மாதிரி சமாளித்து எஃப்ஜே கிட்ட மாதிரி உன்னை காப்பாற்றுறக்காக நான் கதைக்கிறேன்னு தவிரன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்துகிறதோட இந்த ஷோ வந்து போய்கொண்டிருக்குது. ஸோ இன்றைக்கு நைட்டு நீங்கள் சொல்லுங்கள், சபரி செய்கிறது சரியா, எஃப்ஜேக்கு ஒரு மாதிரி கமருதீனுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறது சரியா தப்பான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.